ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான டேஸ்டியான பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பால் கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு நான் அரிசி மாவு, நீங்கள் இடியாப்ப மாவுன்னு சொல்லுவாங்களோ அந்த மாவும் எடுத்துக்கலாம். அரிசி மாவுன்னு தனியாக நீங்கள் கேட்டு வாங்கி எடுத்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மாவு கூட எடுத்துக்கலாம். அரிசி மாவு 1 டம்ளர், அதாவது மெஷரிங் கப்பு வச்சுருக்கிறவங்க 1 கப் எடுத்துக்கோங்க. நான் ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அப்புறமா தேங்காய் அரை முறி எடுத்திருக்கேன். நம்ம இந்த தேங்காய் பாலில் தான் இன்றைக்கி பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். வாசனைக்காக ஏலக்காய் ஒரு 2-3 ஏலக்காயை தட்டி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம், 2 இல்லைனா 3 போதும். அதுக்கப்புறம் சீனி எடுத்து வச்சுருக்கேன். ஒயிட் சுகர் சொல்லுவாங்கள்ல, அந்த சீனி எடுத்து வச்சுருக்கேன். இது 1 கப் அளவுக்கு நான் 1 கப்பு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கீங்களோ அந்த அளவுக்கு ஏற்றாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா தேங்காய் பாலில் ஏற்கனவே கொஞ்சம் இனிப்பு இருக்கும். அதனால் நீங்கள் அது கம்மியாக கூட போட்டுக்கலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேவையான பொருட்கள். இப்போ நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த மாவை நம்ம எடுத்து வச்சிருந்தால அரிசி மாவு, அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கணும். பவுலில் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். கரெக்டாக 1 பிஞ்சு அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்கக்கூடாது, 1 பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம என்ன செஞ்சு போகிறோம்னா, நல்லா வெதுவெதுப்பான தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சு, நல்லா சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம பிசைஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். நம்ம அமுத்தும் போது நல்லா சாஃப்டாக உள்ளே போகணும். அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு சைடில் 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறமா நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம அரை முறி தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம்ல, இதிலேருந்து இப்போ பால் எடுக்க போகிறோம். நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம 2 டைமாக பால் எடுக்கணும். ஃபஸ்ட்டு டைம் எடுக்கிற பாலை நம்ம தனியாக வச்சுக்கணும். திக்காக வர்ற பாலை ஃபஸ்ட்டு தனியாக வச்சுக்கணும். செகண்ட் டைம் எடுக்கிற பாலை நம்ம அதை வச்சு தான் நம்ம பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் நான் காமிச்சேன் இல்லையா, அந்த மாவு இந்த டம்ளர் அளவுக்கு தான் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். சரியா? சீனியும் அதே மாதிரி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் டம்ளரோ இல்லை மெஷரிங் கப்போ வச்சு எடுத்திங்கன்னா அதுக்கேற்றப்பில் நீங்கள் பொருட்களை சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தேங்காயிலேருந்து நம்ம பால் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பால் எடுத்துகிட்டு வந்தாச்சு, தேங்காய் பால். இது ஃபஸ்ட்டு டைம் எடுத்த பால், திக்கான பால். இது அதே இதில் செகண்டாக எடுத்த பால். நம்ம இப்போ இந்த செகண்டாக எடுத்து வச்சுருக்கோம்ல, 2வது எடுத்து வச்சுருக்க இந்த பாலை வச்சு தான் நம்ம கொழுக்கட்டையை வேக வச்சு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம இதை சேர்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல, அந்த மாவு சின்ன சின்ன பவுலாக உங்களுக்கு என்ன சேஃப் வேணுமோ அந்த சேஃபில் நீங்கள் உருட்டியோ இல்லை செஞ்சோ நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ பவுலாக சின்ன சின்ன உருண்டையாக தான் உருட்டி எடுத்துக்க போகிறேன். உருட்டி எடுத்துகிட்டு நம்ம எப்படி செய்வோன்னு பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நான் இந்த மாதிரி தான் பவுலாக உருட்டி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த சேஃப் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கொழுக்கட்டையை நம்ம பாலில் போட்டு வேக வச்சு நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இப்போ மேலே பேன் வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டாக எடுத்து வச்சோம்ல தேங்காய் பால், அந்த பாலை நம்ம இப்போ ஊற்ற போகிறோம். நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பால் சேர்த்தாச்சு. இப்போ சிம்மில் மீடியமாக வச்சு நம்ம இந்த பாலை இப்போ கொதிக்க விடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பை மீடியம் சைஸில் வச்சு இப்போ நம்ம ஓரளவுக்கு கிண்டி விட்டு அது பால் கொதித்து வர தண்ணி நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்தல ஏலக்காய், நீங்கள் ஏலக்காய் தூள் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். வாசனைக்காக நான் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை போட்டு நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம சுகர் சேர்க்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சிருந்தால அந்த சுகரில் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விடுங்க, கிளறி விடுங்க. இந்த சீனி இப்போ கரையையும் நம்ம இப்போ ஒவ்வொரு கொழுக்கட்டையாக உள்ளே சேர்த்துக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொழுக்கட்டை ஒன்றுனா நம்ம உள்ளே சேர்க்க போகிறோம். உள்ளே சேர்த்துட்டு நம்ம கிண்டி விடாமல் அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுறணும். நம்ம இப்போ வந்து கொழுக்கட்டையை உள்ளே சேர்த்தாச்சு. இது வந்து இந்த கொழுக்கட்டை வந்து கொஞ்ச நேரம் வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுப்போம். கொஞ்ச நேரம் கழித்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கொழுக்கட்டை வந்து எப்படி இருக்குன்னு. இது வந்து நல்லா வேகணும். அதே டைமில் ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. அதிக நேரம் வேக விட்டோன்னா ஹார்டாயிரும். அதே சமயத்தில் வெந்து இருக்கணும். நம்ம வந்து வெந்திருக்கான்னு பார்க்கணும். இது வந்து பால் கொழுக்கட்டை வந்து என்னன்னா பசும்பால்லையும் சேர்த்து செய்வாங்க. அது வந்து எப்படி செய்யலாங்கிறது நான் வந்து வேறு ஒரு வீடியோவில் நான் போடுறேன். இப்போ வந்து தேங்காய் பாலில் நான் செய்கிறது மட்டும்தான் நான் இன்றைக்கி வீடியோ போடுறேன். ஆனால் வந்து பசும்பாலில் சேர்த்தும் செய்வாங்க. அந்த டைப்லையும் நம்ம செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அந்த கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து வெந்துருச்சான்னு நம்ம இப்போ வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லா வெந்திருக்கு நம்மளுக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன செய்யலான்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து இப்போ வந்து கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து ஃபஸ்ட்டாக எடுத்து வச்சோல்ல திக்கான தேங்காய் பால், அதை வந்து இப்போ லாஸ்ட்டாக சேர்த்து அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுப்பில் ரொம்ப நேரம் விடக்கூடாது. நம்ம சேர்த்து கிளறி விட்டு இறக்கிற வேண்டிதான். இப்போ அதில் சேர்த்தாச்சு. சேர்த்து விட்டு நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இப்போ பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் குழந்தைங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா தேங்காய் பாலில் செஞ்சது வந்து தேங்காய் பால் குழந்தைங்களுக்கு எப்போவுமே நல்லது. அதனால் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாவோ இல்லை எதனாலும் நம்ம கொடுத்துக்கலாம். எல்லோரும் இது சாப்பிட்லாம். நீங்கள் வீட்டில் வந்து எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எல்லோரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் இன்னொரு நாள் பார்க்கலாம். ஓகே, பாய்.